தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு கலையரசன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் கலையரசன். அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சி, உங்களுடைய கட்சியை பற்றி சொல்லுங்கள். எப்போ தொடங்கப்பட்டது? அதுக்கான கட்சி இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு சின்ன ஒரு அமைப்பாக தான் இருந்தது. இப்போ தான் கட்சியாக நாங்கள் மாற்றிருக்கிறோம். ஒரு சில வருடங்கள் தான் ஆகிறது. கட்சியுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சி, அதற்கான பெயர் காரணம் என்ன? மருதநாயகம் கான்சிப் அவருக்கு வெள்ளைக்காரர் இருக்கும்போதே அவர் மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரர், ஒரு ஹிந்து அதாவது இருந்து இஸ்லாமத்துக்கு தழுவி அதுக்கப்புறம் அவருக்கு கான்சிப்ங்கிற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. வெள்ளைக்காரராக பட்டம் பெற்றவர், மிகப்பெரிய ஒரு சமூக போராளி, நல்லிணக்கவாளி. அதனால் அவர் பேர்லேயே நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இது அமைப்பாக எப்போ ஆரம்பிச்சிங்க? அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்டது 2007. அந்த சமீபத்த காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. நிறுவன தலைவர் திரு முகமது அன்சாரி, தமீம் அன்சாரி, அவர் தான் எங்கள் கட்சியோட நிறுவன தலைவர். நான் மாநில இளைஞரணி செயலாளராக கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அங்கே பயணித்து வருகிறேன். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பாதிக்கப்பட்ட, சமூக நீதி இழக்கப்பட்ட மக்களுக்காக சம உரிமை பெற்றுத்தர வேண்டுமேங்கிறதுக்காண்டி இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கான கொள்கை கோட்பாடு என்பது அதுதான் பாதிக்கப்பட்டவங்களுக்காண்டி நாங்கள் சமூக நீதியை வாங்கி கொடுக்குறோம், உரிமைகளை பெற வேண்டியதாக 2007 ஆரம்பிக்கிறீங்க. எப்படி போயிட்டு 2007 ஆரம்பித்து தற்போது 2020 நல்ல வலிமையாக பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், நல்ல வலிமையாக போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு சாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு தான் எங்கள் அமைப்பு. இந்த திராவிடத்தையே நம்பி ஏமாறப்பட்ட மக்களுக்காக சம உரிமையை பெற்றுத்தர வேண்டுவதே எங்களுடைய இலக்கு. ஸோ அதுதான் அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் எங்களுடைய அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சி. திராவிடத்தால் ஏமாற்றப்பட்டோம், திராவிடத்தால் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறீங்க. இப்போது சமீபத்தில் கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள், புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே திராவிடத்தை எதிர்ப்பது, திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்பது, அதன் கோட்பாட்டுகளை எதிர்ப்பது, அதன் தலைவர்களை விமர்சிப்பது தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம் அரசியல் களத்தில். அது மாதிரி திராவிடத்தை நீங்கள் எதிர்ப்பதற்கான காரணம்? திராவிடத்தை எதிர்க்கலை, திராவிடத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதிகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். என்ன திராவிடத்தின் பெயரை சொல்லி என்ன ஏமாத்துறாங்க? திராவிடத்தை சொல்லி என்ன ஏமாத்தலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க எல்லாமே ஏமாத்த தானே செய்கிறாங்க, எங்களை வஞ்சிக்கத்தானே படுத்துறாங்க. திராவிடத்தின் பெயரால் அது எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. திராவிடத்தின் பெயரால் என்ன ஏமாற்றப்படுகிறீர்கள் கேட்குறேன். இன்னைக்கு வகாப் சட்டத்தை ஏன்னா திராவிடத்தை ஏற்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்போ திராவிடத்தை ஏற்கிறோம், திராவிடத்தின் பெயரால் ஏமாற்றுபவர்களை எதிர்க்கிறோம். ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதனால தான் கேட்குறேன். அப்போ திராவிடத்தின் பெயரால் என்ன ஏமாற்றப்படுகிறீர்கள்? திராவிடத்தின் பெயர் ஆதி திராவிடரான தமிழ் சமூக மக்களுக்கு என்ன நீங்கள் நல்லன்னு பண்ணியிருக்கீங்க? எந்த திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அண்ணா திராவிட ஆட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த நல்லது பண்ணியிருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இதே திமுகவில் இன்னைக்கு எத்தனையோ பட்டியலின இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. அதற்கு முன்னதாக திராவிடத்தை ஏற்கிறோம் சொல்றீங்களா? திராவிடத்தை ஏற்பதற்கான காரணம்? திராவிடத்தை ஏற்பதற்காக தமிழ் சமூகத்திற்கு திராவிடத்தை அப்போதிலிருந்தே அதாவது இந்திய அரசியல் சொல்லி நம்மளை முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. அதை எதிர்க்கிறதுக்காண்டி தான் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாங்க. அப்போது திராவிடம் தான் நம்மளுடைய இது, தமிழ் சமூகத்துக்கு திராவிடம் சொல்லி நம்மளை கொண்டு வராங்க. அப்போது அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதனால் அண்ணாவுடைய கொள்கையை நம்ம ஏற்கக்கூடிய ஒரு இதுக்கு நம்ம வரோம். ஏன்னா நம்மளுடைய உரிமையை அவங்க பெற்றுத்தராங்கன்னு சொல்லிட்டு அண்ணா இருக்கும் போதோ இல்லை எம்ஜிஆர், அதாவது பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை முழக்கத்தின் பால் திராவிடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். பாசிட்டிவான ஒரு வேவ் இருக்கு. ஆனால் அது நாளாக மாறி இருக்கு. அண்ணாவுடைய இருக்கும்போது சேரி மக்கள் செழிப்பாக தானே இருந்தாங்க. சேரியில் இருக்க சேரின்னு சொல்லக்கூடிய எங்களை இப்போ எல்லாருமே எங்களை சேரின்னு தானே சொல்கிறாங்க. சேரி மக்களாக நாங்கள் சேரியில் இருந்து நிர்வாகிகள் எல்லாருமே வந்தாங்க, மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க, நல்ல பலன் அனுபவிச்சாங்க. ஆனால் இப்போ அதே திராவிடத்தை சொல்லக்கூடிய அமைப்புகளோ இல்லை அதை சார்ந்தவர்களோ எங்களை வஞ்சிக்கத்தானே படுத்துகிறாங்க. அதனால அந்த திராவிடத்தின் பெயரை சொல்லக்கூடிய கட்சிகளை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் கூர்மைப்படுத்துறதா இருந்தால் இந்த 50-55 ஆண்டுகள் ஆட்சி தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் 2 திராவிட கட்சிகள் தான் ஆட்சி கட்டலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம்.
அப்போது இந்த 55 ஆண்டுகளில் திராவிடத்தின் பெயரால் ஏமாற்றுகிறார்கள் சொல்கிறீங்க. அப்போது ஏறக்குறைய 67க்கு பிறகு எந்த நல்லதுமே தமிழ்நாட்டில் அரங்கேறவில்லையா? நல்லதுன்னா இருக்க தான் செய்யுது. நான் எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இல்லைங்களா? நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பட்டியலின சமூக மக்களுக்கு கெட்டது மட்டும்தானே நடந்துட்டு இருக்கு. பஞ்சமி நிலம்னு ஒன்று இருக்கிறது. இன்றைக்கி வகாப் சட்டத்துக்காண்டி இவ்வளோ தூரம் பொங்குற திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அதை சார்ந்தவர்கள் ஏன் பஞ்சமி நிலத்துக்காண்டி பேச மாட்டேங்காங்க? வக்ஃபு திருத்த சட்ட மசோதா இப்போதான் மசோதாவே எதிர்ப்பு. ஆமாம், இல்லை மசோதாவில் சட்டம் ஆயிடுச்சு. ஒரு சட்டம் சொல்றாங்க. ஆனா அதற்கு பிறகு இங்க அதற்கான எதிர்ப்புகள் போய்கொண்டே இருக்கிறது. ஏன் நீ இன்னைக்கு உன் இடம் பறி போகுதுன்னு சொல்ல நினைக்கும், அதாவது அந்த சிச்சுவேஷன் வரும்போதே நீங்க கோவப்படுற நீங்க 12 லட்சம் ஏக்கரை நாங்க இழந்துகிட்டு இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்துட்டு நாங்க கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க எங்களுடைய வலியும் வேதனையும் ஏன் திராவிட மாடல்களுக்கு புரிய மாட்டேங்குது? அண்ணன் திருமாவளவனுக்கே அதை தெரிய மாட்டேங்க. இதை பஞ்சமி நிலத்தை பற்றி பேசினாலே நம்மளை அதோட இதை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார், ஏற்கனவே ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால். அதற்கு முன்னதாக விசிக தலைவர் திருமாவளவன் அவ்வப்போது அந்த கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி தான் வருகிறார். ஆனால் இது தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா சட்டமன்றத்தில் தீர்மானம், அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கடுமையான எதிர்ப்பு குரல்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அதுபோல் இந்த பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக குறைந்தபட்ச ஒரு கருத்துக்களை கூட சட்டமன்றத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏறக்குறைய எல்லா கட்சிகளிலும் சேர்ந்து 44 சட்டமன்ற உறுப்பினர்கள், பட்டியல் இனத்தை சேர்ந்த 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கூட குறைந்தபட்சமாக அந்த குரல்களை பதிவு செய்வதில்லை அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போது அப்போ அந்த பேச மறுப்பது எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் திமுக இது சமூக நீதி, திராவிட மாடல் சமூக நீதி தான் எங்களுடைய 2 கண்ணில் முதற்கண் அப்படின்னு சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக குறைந்தபட்சம் பேசக்கூட மாற்றாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இவங்க பேச மாட்டுக்காங்கன்னா பேசி எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா 12 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எங்கே இருக்கிறது என்ன வருவாய்த்துறைக்கே தெரியல. ஏன்னா எல்லாருமே அப்போதைய கணக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஏறக்குறைய 1.5 லட்சம் ஏக்கராக இப்போ குறைந்து விட்டது சமீபத்தில். சரி, அந்த 1.5 லட்சம் ஏக்கரையும் ஏன் நீங்கள் மீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை மீட்டு கொடுக்கலாம்ல. அதை மீட்டு கொடுத்துட்டா அரசியல் பண்ண முடியாதுல்ல. இவங்களால எப்படி அரசியல் பண்ண முடியும்? சரி, 44 எம்எல்ஏ இருக்கிறாங்க ரிசர்வேஷன் தொகுதியில். அரசியல் பண்ண முடியாது என்பதை விட நல்ல அரசியல் பண்ணலாமே. எப்படி பண்ணலாம்? 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இதுவரை இந்த பஞ்சமி நில மீட்பு பஞ்சமி நிலங்கள் தொடர்பாக இருக்குது. அதை அந்த உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டால் அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள், அந்த சமூகம் மேலெழுந்து விடும் அப்படின்னா அது ரொம்ப ஆட்சியாளருக்கு பெரிய பலம் தானே சேர்க்கும். கரெக்டாக சொன்னீங்க, பாயிண்ட்டுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. நாங்கள் எப்போ ஈக்குவலாக வந்துடுவோம், புரியுதுங்களா? அப்போ ஆண்ட பரம்பரை ஆதிக்க பரம்பரைன்னு சொல்லக்கூடியவங்களுடைய நிலைப்பாடு அவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்களா? யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்க ஓட் பேங்க் போகுது இல்லைங்களா? நீங்கள் தான் எங்களை கீழே தானே வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தவிர எங்களுக்கு சம உரிமை இது மீட்டு தருவாங்க நீங்கள் சொல்லக்கூடிய இதே இல்லை. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறபடி கீழே வைத்திருந்தாலும் அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க. ஆமாம், அப்புறம் அவங்களை எதுக்கு மேலே அதான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டாங்களே, 1000 உயிர்களை நாங்கள் கொடுத்தாலும் திராவிடத்தையும் திமுகவையும் தோக்கடிக்க மாட்டோன்னு. நாங்கள் உயிரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் கீழே அடிபட்டுகிட்டே இருக்கணும், நீங்கள் எங்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கேட்டால் சம உரிமை, நாங்கள் திராவிடம் ஒரு கண்ணு, மக்கள் எங்களுக்கு இதுக்கு ஒரு கண்ணுன்னு சொல்லி நீங்கள் எப்படியும் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த அரசியலை தானே நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போது பட்டியலின மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கலையரசன் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த ஆட்சி 21 திமுக ஆட்சியில் குறைந்தபட்ச அந்த சமூகத்தினருக்கான தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்தாங்க, அதுவாது நிறைவேற்றப்பட்டதா கலையரசன்? நான் இந்த ஆட்சி காலத்தில் மட்டும் கேட்குறேன். நம்ம அப்புறமா ஏன்னா ஓவராலாக பேசுகிறதோட தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக, அதன் செயல்பாடுகளே நம்ம பேசலாமே. எதுவுமே பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க கொடுத்த முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி நீட் தேர்வுன்னு சொன்னாங்க. நீட் தேர்வுக்குள்ளது ஏதாட்டு பண்ணாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்தே நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம்னு தான் சொன்னாங்க. ஏன் இப்போ முயற்சி தேர்தல் வாக்குறுதி நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான முயற்சி அப்படின்றது அதோட மேனிஃபெஸ்டோல இருக்குது. ஆக்சுவலாக உதயநிதி என்ன பேசின இதில் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல்ல அப்படி தானே சொன்னாங்க.
நாங்க முயற்சி எடுப்போம்னு சொன்னாங்களா? அது தேர்தல் வாக்குறுதியில வந்து அப்படிதான் இருக்குது. வாக்குறுதியில இருக்கு. மேனிஃபெஸ்டோ வந்து முயற்சி அப்படிதான் பதிவு. வாக்குறுதி உங்ககிட்ட கொடுத்தாங்களா? திமுகவுடைய வாக்குறுதின்னு சொல்லிட்டு டிவியில வருது. ஓட்டு போட்ட எல்லாரும் வீட்டுக்கு வந்துச்சா? 7 கோடி மக்கள் இருக்கிற இடத்துக்கு 7 கோடி மக்களுக்கும் நீங்க கையில போய் இஷ்யூ பண்ணீங்களா? வாக்குறுதியை கொடுத்தீங்களா? அப்ப எப்படி நாங்க அதை நம்புவோம்? நீங்க வந்துட்டு கேன்வாஷ் பண்ணும்போது ஓட்டு கேட்கும் போது நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கிறத நம்மளுக்கு தெரியும். அதுல என்ன சொன்னீங்க? உதயநிதி அண்ணன் என்ன சொன்னாரு? செங்கலை வச்சு அரசியல் பண்ணவங்க தானே. சரி, எய்ம்ஸ் வரவே இல்லை. அதற்கான விளக்கம் என்ன கொடுக்குறாங்க தற்போதைய ஆட்சியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி ஒருவேளை அமைந்திருக்குமேயானால் உறுதியாக எங்களால் ரத்து செஞ்சிருக்க முடியும். நாங்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த வாக்குறுதி கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. இப்போ விளக்கம் அது சொல்றாங்க. இல்ல இது விளக்கம் சொல்றேன். நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க இந்த வாக்குறுதி, ஆனால் ஆட்சி வந்ததுக்கு நீ சரி பண்ணணும் போது இல்லை நாங்கள் இப்படி தான் சொன்னோம் அப்படின்னு திமுக அவங்க தான் ஈஸியாக அப்படியே அவங்க வாய் அவங்க உருட்டு அழகாக தான் உருட்டுவாங்களே. நாங்கள் முதல்ல அவங்க சொன்னதே வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை நாங்கள் ரத்து பண்ணுவோம் தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை வந்துட்டு மத்தியில் வந்துட்டு காங்கிரஸ் வந்துருந்துச்சுன்னா நாங்கள் உடனே ரத்து பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதே மாதிரி இப்போ 2026 எலெக்ஷன் வருது, அப்பவும் அதே மாதிரி தான் சொல்லுவீங்க. அது மாதிரி இல்லைன்னா ஊர் ஊராக போயிட்டு கேன்வாஷ் பண்ணுறது உங்களுடைய குறை தீர்க்கும் வந்திருக்கிறேன், உங்கள் குறையை தீர்க்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெட்டியில் லெட்டர் வாங்கி போடுவாங்க. அந்த லெட்ரு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல. பத்திரமா பூட்டி அண்ணா அறிவாலயத்தில் வச்சுருக்காங்களா என்னமோ தெரியல. பெண்கள் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது திமுக அரசு. அதனால நாங்கள் மகளிர் உதவித்தொகை, உரிமை தொகை கொடுத்துருக்குறோம், பெண்களுக்கு வந்து இலவச பேருந்துகளை இயக்கி வருகிறோம் அப்படின்னு பெண்கள் முன்னேற்றத்தில் நாங்கள் பெரும் பங்கு வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது திமுக. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறீங்க. இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இலவசமாக கொடுத்துட்டு அசிங்கமும் தானே படுத்துதீங்க. இலவசமாக பயணத்துக்கு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அதை சொல்லி காட்டி அசிங்கப்படுத்துறீங்களா இல்லைங்களா? ஐயா பொன்முடி ஐயா பேசுனது இது வரைக்கும் யாராலையும் மறக்கவும் முடியாது, அதை மன்னிக்கவும் மாட்டாங்க தாய்க்குளங்கள். பேசுனாங்களா இல்லைங்களா ஓசிலன்னு? அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு நம்ம எம்பி எலெக்ஷனுடைய கேன்வாஷிங்கில் வந்துட்டு பவுட்ரு போட்டிருக்கீங்களா, பேரலோலி போட்டு எவ்வளோ பலன்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு வார்த்தையை விட்டாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் இலவசமாக கொடுக்குறீங்க. இலவசம்னு சொல்கிறீங்களா? என்ன இலவசம்? இலவசம் என்பதை விட விலையில்லா. சரி, விலை இல்லை. எதுக்காண்டி எங்களுக்கு விலை இல்லாத பொருளை நீங்க தரணும்? எங்களுக்கு சரியான கல்வி, சரியான மருத்துவம், பொருளாதாரத்தில் மேம்படுவதற்காக அதை நீங்க கொடுத்தீங்கன்னா சேமிப்பை பெருக்குவதற்காக அப்படின்னு அரசாங்கம். ஆமா, நீங்க எதுக்கு இலவசமா நீங்க எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? நீங்க எனக்கு நல்ல கல்வி கொடுக்குறீங்க, நீங்க எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, எனக்கு பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க. நான் ஏன் இலவசத்தை தேடி போறேன்? நீங்கள் இது எல்லாமே எனக்கு நீங்கள் ஒரு நல்லா கொடுத்தீங்கன்னா நான் இலவசத்தை தேடி போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்களும் எனக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எங்களை வந்துட்டு இன்னும் பொருளாதாரத்திலையும் படிப்புலையும் எங்களை வந்து நீங்கள் பின்தாக்கி வைக்கிறீங்க. அரசு பள்ளிகளை ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட்டு சர்க்காருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்கும் கையெழுத்திட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இருக்கிறத ஃபுல்லாக ப்ரைவேட்டில் கொடுக்குறீங்க. ப்ரைவேட்டில் கொடுத்துட்டு நான் அரசுனா அப்புறம் அரசுக்கும் எங்களுக்கு எதுக்கு அரசு? கார்ப்பரேட்டே எங்களை நிர்வாகம் பண்ணிட்டு போகலாம் இல்லைங்களா? இப்போது இந்த கோரிக்கைகள் வந்து ஒரே நாளில் தீர்த்து விட முடியாது. நாங்கள் வந்து 4வது 5வது முறையாக ஆட்சி கட்டில் இருக்கோம். இது வந்து ஒரு தொடர்ச்சி தான். வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகள் தான். அப்போது இவ்வளவு வருடங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முழுமையான கல்வி, சுகாதாரம், அனைவருக்கும் தரமான கல்வி, சுகாதாரம், நல்ல உணவு உள்ளிட்டவைகள் தரதற்கு அல்லது இலவசம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு இன்னும் நீண்ட நெடிய பயணம் தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷமா? எத்தனை வருஷம் வேணும்னு சொல்லுங்கள். 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5வது வருஷம் வந்துருச்சு. இன்னும் எனக்கு கால அவகாசம் கொடுங்கன்னா இன்னும் எத்தனை வருஷமாக நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். அப்போது அடுத்த வருஷமும் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலையும் உங்களுக்கு நாங்கள் இப்போ வாக்குப்பதிவு பண்ணி உங்களை பழையபடி அந்த அரியாசனத்தில் உட்கார வச்சா நீங்கள் மீண்டும் நீங்கள் இதே மாதிரி நாட்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அப்போது உங்களால் சரியான நிர்வாகம் பண்ண முடியலையா? இல்லை, திமுக மீதே எல்லா பந்தியும் தூக்கி போடுறது சரியா? ஆண்ட கட்சிகள் இருக்கு, அதாவது அதிமுக. இல்லையே, இப்போ யார் ஆட்சியில் இருக்கு? அதை தானே நாங்கள் கேட்குறேன். இதுக்கு முன்னக்கூட்டி இருந்தவங்க தான் உங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களை ஆட்சிகள் நாங்கள் வந்து உட்கார வச்சிருக்கிறோம், சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருக்கிறோம். அப்போ உட்கார வச்ச நீங்களும் எதுவுமே எங்களுக்கு பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு நீங்களும் உட்கார்ந்து? நீங்கள் இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்க 2 பேரையுமே நாங்கள் உட்கார வச்சு எங்களுக்கு எதுவுமே நீங்கள் வாக்குறுதி எதுவுமே நீங்கள் செயல்படுத்தி கொடுக்கல. அதனால தான் நாங்கள் புதுசாக ஒருத்தரை வந்து உருவாக்கலாமே, இந்த திராவிடமே வேண்டாமேங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இதுதானே. இப்போ திராவிடமே வேண்டாம், திராவிடத்தை ஏற்றுக்கொண்டும் திராவிடத்தின் பேரால் இங்கே ஏமாற்றப்படுவதை எதிர்க்கிறோம்னு சொல்கிறீங்க. இப்போ திராவிட கட்சி அல்லாத ஒரு மாற்று கட்சிக்கான தேவை தமிழகத்தில் இருக்கா? கண்டிப்பாக தேவைப்படுது இல்லைங்களா? 2 பேருமே ஏமாத்திட்டு தானே இருக்கிறாங்க.
இந்த நாங்கள் பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டோம்னு எடப்பாடி ஐயா சொன்னார். ஆனால் திடீர்னு போயிட்டு எடப்பாடி ஐயா போயிட்டு இதில் போய் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியலை? கூட்டணி வேண்டாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன சார் மிஞ்சி போனால் இடி ரைடு விடுவாங்களா சார்? இடி ரைடு விட்டு சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்கு இந்த வழக்குன்னு உங்கள் மேலே 1008 வழக்கு போடலாமா? போடட்டும். உங்கள் 1 கோடி பேர் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர் நீங்களே வந்துட்டு பிஜேபியை பார்த்து பயந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் எங்கே போகிறது? உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? அப்போ வந்து இந்த திராவிட கட்சிகள் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அதை நிறைய தவறுகள் மறைப்பதற்காக மத்தியில் வந்து அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக அதை கூட்டணி நோக்கி நகர்கிறார்கள். ஒரு பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்துகிறாங்கன்னு ஆமாம், சொல்றீங்க. கண்டிப்பாக. இப்போ ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாக்கூட்டி இருந்தது. இதுக்கு முன்னாலாம் இருந்தது. இப்போ நீங்கள் எல்லா பஸ்லையும் பார்த்துருக்கிறீங்களா? பேருந்துகளில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரசு விரைவு பேருந்து. எந்த அரசு? பாண்டிச்சேரி அரசா இல்லை கர்நாடகா அரசா? எந்த அரசு கொடுக்குது? அதுவே உங்களால் தமிழ்நாடுன்னு நீங்கள் உங்களால் போட முடியுதா? அரசு பேருந்துலேயே உங்களால் தமிழ்நாடு அரசு பேருந்து நிலையம் இதுக்கு முன்னுக்கூட்டி இருந்த பேரையே நீங்கள் வந்துட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு பயந்து நீங்கள் போடுதீங்கன்னா நீங்கள் எப்படி எங்களுக்கு நீங்கள் இதற்கும் மேலே இருக்கவங்க பயப்படுறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாம், அவங்க தான் தமிழ்நாடுக்குள்ள ஓடும் பேருந்து அரசு பேருந்து தான், தமிழ்நாடு பேருந்து தானே புரிந்து கொள்ளப்படும். ஐயா நீங்கள் தமிழ்நாடு அரசு சரிங்க, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன் சரிங்களா, அதனால நான் வந்து இதை தமிழ்நாடு அரசு நான் ஏற்றுக்கிறேன் ஓகேங்களா. இதே வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு, அவங்க என்ன அரசுன்னு நினைப்பாங்க? இது ஏன் அப்படி மாற்றுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் தமிழ்நாடுங்கிற பேரே அவரு யாரே நம்ம பிஜேபியில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம ஆளுநர் ரவி சாரோ யாருமே தான் தமிழ்நாடுங்கிற பேரை உச்சரிக்க கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறாங்க. பேருந்திலிருந்து முதலில் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு கட் பண்றாங்க. நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு நீங்க சொல்லலாம் சார், நீங்க 1000 சொல்லலாம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? ஆனால் கடுமையாக எதிர்த்து வருவதை பார்க்குறமே கலையரசன். பாஜக மத்திய அரசாங்கத்தை திமுக கடுமையாக எதிர்த்து வருது. மாநில உரிமைகள் தொடர்பாக ஒவ்வொரு மேடைகளிலும் வெளுத்து வாங்குகிறார் முதலமைச்சர். ஆனால் நீங்கள் பாஜகவுக்கு பயந்து இந்த காரியத்தை பண்ணுறாங்க. அதிமுகவையாவது ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, கூட்டணி சேர்ந்து விட்டார்கள் மடியில் கனம்னு. ஆனால் திமுக ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட கடுமையான ஒரு எதிர்ப்பு காட்டிட்டு இருக்கேன். அது அந்த அந்த எதிர்ப்பு வந்து காட்டுறீங்க. நீங்கள் அந்த எதிர்ப்பு வந்து ஏற்றுக்கிறதே இல்லையா? ஏற்றுக்கிடவே முடியாது. என்ன எதிர்ப்பு காட்டுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொரு மேடைகளிலும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை முன்வைக்கிறார் முதலமைச்சர். சரி, இது போதாதா? ஒரு சிஎம் அதானே பேச முடியும். சிஎம் அதானே பேச முடியும். எதுக்கு மோடி வந்த உடனே வெள்ளை கொடையை தூக்கிட்டு போறீங்க? மோடிஜி வராருங்க, நீங்க எதுக்கு வெள்ளை கொடியை மட்டும் கொடையை மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறீங்க? ஏன் கருப்பு கொடையை கொண்டு போனா கூட மோடி கோச்சு போடுவாருன்னு சொல்லிட்டு பயந்தானே? எதுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே பிரதமர் அவர்களை நீங்கள் வர வைக்கிறீங்க? நீங்கள் எதிர்ப்பு தானே தெரிவிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு சந்திரபாபு நாயுடுவா, தெலுங்கானா சந்திரசேகர, அவங்க எதுலையாட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? பிரதமர் வரும்போது அவர் வேறு மாநிலத்திற்கே சென்று மாநிலத்துக்கே போயிடுறாங்க. நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. சமீபத்தில் கூட பிரதமர் மோடி கோயம்புத்தூர் வரும்போது முதலமைச்சர் வந்து ஊட்டி சென்று விட்டாரு. அவன் ஊட்டிக்கும் கன்னியாகுமரி செல்லும் போது ஊட்டிக்கும் பிரதமரோட நிகழ்ச்சி வந்து புறக்கணிக்கிறாரு. புறக்கணித்து அது 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 ஒரு வித எதிர்ப்பு தானே அப்படின்னா சார்? கோயம்புத்தூருக்கு அரசியல் ரீதியா அரசாங்க ரீதியா அது வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது இல்லை. நீங்க சொல்றதுக்காக நான் சொல்றேன். சரி, கோயம்புத்தூருக்கு எதுக்கு சார் மோடி சார் வந்தாங்க? நீங்க எதுக்கு சார் ஊட்டிக்கு போறீங்க? ஏன் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கலாமே சார், சாரி சென்னையிலே இருந்திருக்கலாமே சார். நீங்க எதுக்கு சார் ஊட்டிக்கு போறீங்க? அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சிங்க, நீலகிரி மாவட்டத்துக்கு நலத்திட்ட வழங்கும் நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் செல்கிறார். சார், உங்களுடைய டாக்ஸை நீங்க ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறது அல்லது ஒவ்வொன்றுக்குமே ஒரு வித மாற்று கருத்துக்கள் முன்வைக்கிறது சரியா கலையரசன்? முதலமைச்சர் நிறைய வேலைகள் இருக்குமே அவருக்கு. சரிங்க சார், அதே மாதிரி எதிர்ப்பது மட்டுமே அவருடைய வேலை அல்ல. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். அவருக்கு எத்தனை 100 அலுவல் ரீதியான வேலைகள் பணிகள் இருக்குமே ஒரு நாளுமே. சார் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சர் பதவி என்பது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு சிம்மாசனம் சரிங்களா. நான் அதை மனசார நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு நாங்கள் பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு நீங்கள் பொய்யாக கூறிவிட்டு, ஆனால் வந்துட்டு நீங்கள் டேபிளுக்கு கீழே ஒரு டீலிங் வைப்பாங்க தெரியுங்களா, அந்த டீலிங் வைக்காதீங்க தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, இந்த எதிர்ப்பு அப்படின்றது ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சி கூட்டணியில் இல்லை, அது ஒரு ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு அஃபீஷியலான கம்யூனிகேஷன் என்பது வேறு, நீங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அல்லது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றது ஆப்போசிஷனாக தானே இருக்காங்க. இதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்ப்பு என்பது என்னன்னு கேட்குறேன் நான்.
எதிர்ப்பு என்ன நீங்கள் கல்விக்கு உரிய நிதியை தரமாட்டீங்க அப்படின்னு கடுமையாக நாடாளுமன்றத்தில் 40 எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் பெரும் முழக்கமிடுகிறார்கள். சட்டமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. முதலமைச்சர் மேடைதோறும் முழக்கங்களை முன்வைக்கிறார். இதெல்லாம் கடந்து என்ன எதிர்ப்பு வேற என்ன எதிர்ப்பை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். எல்லாமே எதிர்ப்பு. அதாவது சார் இப்போ வந்து என்ன எதிர்ப்பு அப்படின்னா, நீங்கள் வந்து எங்ககிட்ட என்னென்ன நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க? மத்திய அமைச்சர் தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது ஒரு மாநில அரசாங்கம், அதை கேளுங்க, அது ரொம்ப நியாயமானது தான். தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் சொன்னீங்க செய்யலன்றது அது புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை அந்த பாஜக எதிர்ப்பு நீங்க சொல்றத நீங்க பாஜக எதிர்ப்பு சார். சரிங்க சார், நீங்க தான் வந்துட்டு எங்களுக்கு ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்காங்க. என்னுடைய கருத்து இல்லை கேட்குறேன். ஓகே இப்போ வந்து அது திமுக என்ன சொல்லுது, ஃபண்ட் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்காங்கன்னு. நீங்க ஏன் உங்களுடைய வரி பணத்துல இருந்து நீங்க எதுக்கு மேலே அனுப்புறீங்க? அனுப்பாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். இங்கே எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஃபண்டை நாங்கள் நீங்கள் அனுப்புறது தானே உங்களுக்கு ரொட்டேஷன் முறையில் தானே ரிட்டர்ன் ஆகுது. நீங்கள் அனுப்பாது, நீங்கள் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறீங்களா? அப்படி இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களுமே நடக்கலையே. நீங்கள் தானே சார் எந்த மாநிலமும் நாங்கள் வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லலையே சார். நீங்கள் தானே சார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுதீங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன சார்? நீங்கள் உங்களுடைய பேச்சுக்கோ எதுக்குமே நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் கேட்க மாட்டோங்கிற அர்த்தம் தானே. அதே மாதிரி நீங்கள் பணம் ஃபண்டையும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்காதீங்க. அப்படி செய்துவிட முடியும் நீங்கள் நம்புறீங்களா? ஏன் முடியாது? ஏன் அண்ணா சீமானன் சொல்லுதாங்கல்ல பண்ணுறேன்னு, அதே மாதிரி நீங்கள் பண்ணி தான் ஒரு வாட்டி பாருங்களேன். நீங்கள் அனுப்ப மாட்டேன்னு நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். இல்லை அவர் வெளியிலிருந்து ஆட்சியில் இல்லாமல் பேசுகிறார் திரு சீமான். ஆமாம், ஆனால் ஆட்சியிலிருந்து ஒரு முதலமைச்சர் ஏற்றுக்கிற முடியாது, அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபண்ட்டை ஒரு வாட்டி அனுப்பாமல் இருங்க, அதோட ரியாக்ஷன் என்னென்னு ஒரு பிரதிபலிப்பு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு பாலை போட்டால் தானங்க ரிட்டர்ன் பால் எப்படி வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தானே. இப்போது நம்ம மாநில அரசாங்கத்தின் மீது இந்த விமர்சனம் அப்படின்றது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியின் மீதான விமர்சனம், குறிப்பாக மக்கள் நல திட்டங்களில் போதிய கவனம் செலுத்தலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதற்கு முன்னதாக நீங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக பேசுனீங்க. அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு 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 விடயம். அது ஒரு லார்ஜஸ்ட் சப்ஜெக்ட். ரொம்ப காலமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக இருக்குது. ஆனால் அதை சரி செய்வதற்கோ அல்லது அது தொடர்பான ஒரு உறுதிப்பாட்டை கூட தேர்தல் அறிக்கைகள் 2 கட்சிகளுமே அது சொன்னது கிடையாது, பேசுறதே கிடையாது. ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து கண்ணுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரம். பட்டியலின மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் ஒரு வேளை கிடைத்திருக்குமேயானால் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு அவர் வந்திருப்பார்கள். ஒரு பெரிய ஒரு மாறுதலை உருவாக்கி இருக்கக்கூடும் அது. ஆனால் அதை மிக மிக ரொம்ப அழகாக நேர்த்தியாக தவிர்த்து கொண்டே வருகிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக. எப்படி நம்ம பார்க்கலாம் சார்? பஞ்சமி நிலம் என்பது 1892 வந்து வெள்ளைக்காரர் ஆட்சியில் வந்து நம்மளுக்கு, அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த இதுவே தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுங்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை அப்போ அதனால தானே நீ இந்த நிலத்தை வச்சு நீ சம்பாதிச்சு பொருளாதாரத்தை நீ மேம்படுத்திக்கிட்டேன்னா உன்னை வந்து அவன் ஈக்குவலாக பார்ப்பான். அதனால உனக்கு வந்து இந்த இடம் இல்லாததுனால தானே உன்னை இது பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் இந்த ஏக்கரை கொடுக்குறாங்க. இந்த பஞ்சமி நிலத்தை வந்துட்டு வெள்ளக்கார ஆட்சியில் வந்துட்டு ஆங்கில ஆட்சியில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அதில் ஒரு செக்டார் கொண்டு வராங்க. என்னென்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. நீ வந்து இதில் பயன்படுத்திக்கிடலாம், விவசாயம் பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், இல்லை உன்னுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை நீ இதில் உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லை இதை வந்து நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதே மாதிரி பட்டியலினத்தவர்களுக்குள்ளே தான் அதை மாற்றிக்கிடணும். இதை விற்கிறதா இருந்தால் எதுவுமே இருந்தாலுமே சரி. இது வந்து கவர்மெண்ட் ஜியோ, பிரிட்டிஷ் ஆட்சியிலே கொண்டு வந்த ஜிஓ. இந்த ஜிஓவை வந்துட்டு இப்போ வரைக்கும் யாருமே பின்படுத்தவே இல்லை. இன்னைக்கு இந்த 12 லட்சம் ஏக்கருங்கிறது குறைந்து 1892 கொடுக்கப்பட்டது. யாருக்கும் நூற்றாண்டை கடந்துருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடியவர்கள், ஆதிக்க சாதிகள் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இது என்ன பண்ணுறாங்க, இடத்த வந்து அவங்கன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, வருவாய்த்துறையோட பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்தெல்லாம் மீட்டு தரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குழு அமைக்கணும். இந்த குழு மூலியமாக தான் இந்த இடங்கள் எங்கெங்கே இருக்கிறது, ஏது இருக்கிறதுங்கிறது அரசாங்கம் வந்துட்டு ஒரு இது பண்ணி, இது யாருக்கிட்டலாம் இருக்கிறது, இதில் பட்டியலினத்தவர் எத்தனை பேர் இதை வச்சுருக்கிறாங்க, மாற்று சாதி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இதை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூலை ஃபார்ம் பண்ணி இதை மீட்கணும். இதை மீட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறத பிடிங்கி என்கிட்ட கொடுக்கும் பொழுது உங்களுக்கு யார் மீது கோபம் வரும்? பிடுங்கக்கூடிய ஆட்சியாளர் மீது கோபம் வரும். அப்போ ஆட்சியாளர்கள் மீது கோபம் வரும்போது ஆட்சியில் பிடுங்கி கொடுக்கப்பட்டது உங்களிடம் இருந்தானே. கண்டிப்பாக அது யாருக்குமே தெரியாது. அது யாருமே வந்து அதை கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்க தான் வந்து தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுங்கிற ஒரு யார்கிட்ட இருக்குது அதான் கணக்கு. அதுதான் கணக்கு. எங்களை வந்து அவங்க தான் பெருசா இது பண்ணுறது. அதுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் முட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களே. திருமாவளவன் வந்து அழுத்தம் கொடுத்திருந்தால்
ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்திருந்தால் இன்னைக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சி யாருடன் கூட்டணி வைக்கிறதோ அவர்கள் தான் வந்துட்டு முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் பஞ்சமி நிலத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பஞ்சமி நிலத்தை பற்றி எந்த ஒரு டாப்பிக்கும் பேச மாட்டேன்? ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு சிறுபான்மையினருக்கு முழு சப்போர்ட் பண்ணக்கூடிய எங்களை போன்ற நார்மல் அமைப்பினருக்கே கட்சியினருக்கே எந்த சப்போர்ட்டுமே நீங்கள் பண்ண மாட்டேங்காங்களே? இன்னைக்கு இஸ்லாம் சகோதரர்களுக்கு வந்துட்டு சிறைவாசிகளை பற்றியும் இஸ்லாம் சிறைவாசிகளுக்காகவும் இந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்காண்டி போராடக்கூடிய ஒரே நபர்கள் நாங்களாக தான் இருக்கிறோம். நாங்கள் தான் வந்துட்டு இப்போ வரைக்குமே அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சி இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு போராட்டம் பண்ணாலுமே அதில் இஸ்லாம் சிறைவாசிகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஆனால் விடுதலை தொடர்பாக நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஆட்சிக்கு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் இஸ்லாம் சிறைவாசிகளை விடுவிக்க நீங்கள் சொன்னீங்களே, தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க. ஏன் இப்போ வரைக்கும் நீங்கள் அதை பண்ணலை? அதை பற்றி வாயே நீங்கள் ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? இது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாம் சகோதரர்களுடைய அமைப்பிலுடைய தலைவர்களிடையுமே நாங்கள் அழுத்தங்கள் கொடுக்கும் பொழுதும் அவங்களே பேச மாட்டேங்காங்க. இதில் வேற யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? ஆனால் அதே இஸ்லாம் சகோதரர்களே பஞ்சமி நிலத்தை பற்றி பேச மாட்டேங்காங்க. இன்னைக்கு வகாப் சட்டத்துக்கான போராடக்கூடிய அனைத்து சமுதாயத்தில் உள்ள தலைவர்களும் கட்சியுடைய அரசியல்வாதி தலைவர்கள் எல்லாருமே இவ்வளோ தூரம் போராடுறீங்க, வாக்குறுதி பேசுறீங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த பஞ்சமி நிலத்துக்காண்டி நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கலேசன், இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்தது போல் அல்லது குறைந்தபட்சம் அதற்கான ஒரு கருத்துக்களை பதிவிட்டது போல நம்ம இந்த பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. பேசக்கூடிய நபர்களும் இது பின்னாடி இருக்காங்க. எங்களை போன்ற அமைப்புகள் இயக்கங்கள் தான் இதை முன்னெடுத்து சென்றால் கூட போதிய அங்கீகாரங்கள் கிடைக்கதில்லைன்னு சொல்கிறீங்க. இது தொடர்பான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதா? இந்த கருத்துக்களை பிரதான கட்சிகளிடம் கொண்டு சேர்த்தீர்களா? இல்லை குறைந்தபட்சமாக ஒரு கருத்து பகிர்தலாக நடந்துச்சா? பகிர்தெல்லாம் நடந்துட்டு தான் சார் இருக்குது, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு போதிய அங்கீகாரம் பெறலை, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ பஞ்சமி நிலத்தை கேட்டு ஆர்டிஐ போட்டு அந்த தரவை நான் எடுத்துகிட்டு வரல. அடுத்த இதில் நான் சில நிறைய தரவுகள் எங்ககிட்ட இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பஞ்சமி நிலங்கள் இருக்கிறது அப்படிங்கிற முழு தரவுகளும் எங்ககிட்ட இருக்கிறது. நாங்கள் எங்கள் தலைமை அலுவலகத்தில் திண்டுக்கல்லில் இப்போவும் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே இருக்கும், ஒரு 10 கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிய தரவுகள் இருக்கிறது. ஆனால் அதை யாருமே மீட்டு தர மாட்டாங்க. ஏன்னா தரமாட்டாங்கிறத விட ஏன் தரமாட்டாங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற முக்கால்வாசி பேர்கிட்ட பஞ்சமி நிலம் இருக்கிறது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களிடம் முக்கால்வாசி பேரிடம் பஞ்சமி நிலம் இருக்கிறது. சமீபத்தில் கூட இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட பஞ்சமி நிலம் இருக்கிறதா அல்லது பஞ்சமி நிலத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் இருக்கிறார்கள். பஞ்சமி நிலம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அவர்களும் இருக்கிறார்கள். நான் அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். பாமக தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இடையில ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, பஞ்சமி நிலத்தில்தான் அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இப்போ எங்களுக்கு மீட்டு தர நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, ஏன் மீட்டு தர மாட்டாங்க? இப்போ எங்களுக்கு மீட்டு தரதாக இருந்தால் அந்த அறிவாலயத்தை என்ன பண்ணணும்? கலைஞர் தொலைக்காட்சின்னு இருக்கக்கூடிய அந்த அறிவாலயத்தை டெமாலிஷன் பண்ணி தானே எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். மத்திய சென்னையில் இவ்வளோ பெரிய இடத்த எங்களுக்கு நீங்கள் இடித்து எங்களுக்கு நீங்கள் அந்த இடத்த நீங்கள் கொடுப்பீங்களா? அது உங்ககிட்டயே இல்லைங்க. நார்மலாகவே ஒரு ஐடி கம்பெனியாகவோ இல்லை ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸாகவோ அது இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த பகுதி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான். இது மாதிரி சென்னையிலே அண்ணாந்து பார்க்கக்கூடிய பல கட்டிடங்கள், பல அலுவலகங்கள், பிரம்மாண்டங்கள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு எங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் கண்ணகி நேரம் தானே வச்சுருக்கிறீங்க? பூர்வக்குடியோடைய எங்களை மெட்ராஸில் மையப்பகுதியில் இருந்த எங்களையே காலி பண்ணி மாற்று வாரியம்னு சொல்லிங்கிற பேரில் எங்களை கொண்டு போய் கண்ணகி நேரில் தானே வச்சுருக்கிறீங்க. மத்திய சென்னைக்குள்ளே எங்களை வைக்கலையே நீங்கள். மத்திய சென்னையில் இருக்கிற எங்களையே தூக்கி கொண்டு போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு முக்குள்ள மூலையில் ஏன் நீ கத்தனா கூட கேட்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தானே எங்கள் இளைஞர்கள் மேலே எவ்வளோ பொய் வழக்குகள் போடுறீங்க. நீங்கள் சம உரிமையை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, எங்களுக்கு தர வேண்டிய நிலத்தை எங்களுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா, நாங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போய் இருக்கிறோம், எங்களை ஏன் நாங்கள் இவ்வளோ தூரம் வஞ்சிக்கப்படணும், நாங்கள் ஏன் நீங்கள் நல்லா இருக்கிறோம்? நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இன்றைக்கி நல்லா தானே, நிறைய பேர் இப்போ சமுதாயத்தில் நல்லா தானே இருக்கிறாங்க, பட்டியலில் எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு. ஏன் இலையில் சோறு இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கிற இலையிலையும் சோறு இருக்கணும், என் சகோதரன் இலையிலையும் சோறு இருக்கணும் தானே நான் ஆசைப்படணும். எல்லாருக்கும் சோறு இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த நிலத்தை நீங்கள் மீட்டு கொடுப்பீங்களா? மீட்டு கொடுக்க மாட்டீங்க. மீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அதோடைய எதிர்விளைப்பு உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்கிற அச்சத்துங்கிற பேரில் தான் நீங்கள் எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று எங்கள் கிட்ட வாழ்வாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களை வஞ்சிக்கப்படுத்துறீங்க. இதே எங்கள் கிட்ட பொருளாதாரமும் வந்துருச்சு, எங்களுடைய நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம்ல.
இந்த பஞ்சமி நிலம் மீட்பு போலவே சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப ஜெனியூனாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே இது வந்து ஒரு பெரும் பலனை தரும். ஏன்னா இவ்வளவு இந்த சமூகத்தினர் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அதற்கான உரிய பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும். அப்போ தந்தால் அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பும் மிக முக்கியமான ஒரு களமாக நகர்கிறது தமிழக அரசியலில். ஆனால் அதுவும் அப்படியே இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இல்லை அது மத்திய அரசு தான் நடத்த முடியும், இல்லை பிற மாநிலங்கள் நடத்துகிறாங்களே, இல்லை அது வந்து சென்சஸ், அது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பரஸ்பரமான அந்த விளக்கங்கள் தான் போகுது. இதே நிலை நீடித்தா சாதிவாரி கணக்கெடுப்பாவது நடத்தப்படுமா? அது நம்புறீங்களா? இல்லை உங்களோட கோரிக்கை என்பது? நாங்கள் இது ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம். மதுரையில் இருந்து சென்னை வரைக்கும் இருசக்கர வாகனம் பேரணி வந்து நாங்கள் நடத்துறதாக இது வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்ல முதல்ல முன்னாடி வந்ததே நாங்கள் தான். நம்ம டிஜிபி அலுவலகத்தில் போயிட்டு தான் சமூக நீதி கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5-6 தலைவர்கள் இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் உட்பட்ட நான் வந்து சென்னை ஒருங்கிணைப்பாளர், தாயக மக்கள் கட்சி, அப்புறம் வந்துட்டு பறையர் இயக்கம், அப்புறம் ஆதி திராவிடர் இயக்கம், அப்புறம் எங்களோட அகில இந்திய மருதநாயகர்கள் இயக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே சமூக நீதி கூட்டமைப்புல நாங்கள் இத்தனை அமைப்புல நாங்கள் உருவாக்குறோம். இதுல இருந்து நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா பேரணி நடத்துறோம். எங்களை எங்க பண்றாங்க, மதுரையில் வச்சு எங்களை கைது பண்ணிடுறாங்க. இங்க நாங்கள் பெர்மிஷன் வாங்கிக்கிறோம். டிஜிபி மதுரையிலிருந்து சென்னைக்கு நாங்கள் இருசக்கர வாகனமா, அதாவது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள்ல எல்லாமே துண்டறிக்கையை கொடுத்து பிரச்சாரம் பண்ணி சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு நடத்தணும், அப்புறம் நடத்தினா மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகளை நம்ம கேட்க முடியும், நம்ம இவ்வளோ சமூக மக்கள் இருக்கிறோம், இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம காட்ட முடியும். அப்புறம் தான் பர்சன்டேஜ், ஏன்னா அப்போ கொடுத்தது தான் இதை ஒதுக்கீடுங்கிறது வந்து ஒதுக்கீடு இத்தனை பேருக்கு இத்தனை சதவீதங்கிறது அப்போ கொடுத்தது. இப்போ இருக்கிற 2025 இவ்வளோ மக்கள் நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத கேட்கறதுக்காண்டி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையாக ஒவ்வொருத்தருக்காக மக்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்காக விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அது பண்ணோம். இதை என்ன பண்ணுறாங்க, எங்களை மதுரையில் வச்சே கைது பண்ணி ஒரு தனியார் மண்டபத்தில் எங்களை அடைச்சிருந்தாங்க. அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இதுக்கு மேலே நீங்கள் பேரணி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை முற்றிலுமே வந்து தடை பண்ணுறாங்க. அதான் 6 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் வந்து ஒரு வாரம் அதை அனுமதி கேட்டிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அனுமதி கேட்டிருந்தோம். ஏன்னா மதுரையிலிருந்து ஒவ்வொரு அனுமதி கொடுத்துட்டாங்க, அனுமதி டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துட்டாங்க. ஆனால் மதுரையில் இருக்கிற காவல்துறையினர் எங்களை கைது பண்ணுறாங்க. இல்லை என்ன ஏதோ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, காவல்துறை தலைவர் அனுமதிக்கிறார், மதுரை மாவட்ட காவல் நிர்வாகம் அனுமதி மறுக்கிறது. அதுக்குள்ளதான் உங்களுக்கு உளவுத்துறை மேலிடத்துக்கு சொல்லியிருக்கும் இல்லைங்களா, இந்த அமைப்பினர் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்காண்டி பேரணி நடத்துறாங்க அப்படின்னு. அப்ப பேரணினா எப்படி நடத்துறாங்க, ஒவ்வொரு கிராமங்களா சென்று இந்த மாதிரி விழிப்புணர்வை உருவாக்க போறாங்க. ஐயோ, விழிப்புணர்வு உருவாக்கினா மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அதை நடத்தியே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருங்கிறதுக்காண்டி அதை தடை பண்ணுறதுக்காண்டி எங்களை மதுரை வச்சே கைது பண்ணுறாங்க. இது எப்போ நடந்தது? இது கரெக்டாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் நடந்தது. இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக நம்ம பேசும்போது விசிக, பாமக எல்லா கட்சியுமே இதுக்கு கோரிக்கை விடுக்கின்றது. ஆனால் அரசாங்கம் தரப்பில் நாங்களும் இதை ஆசைப்படுறோம், ஆனால் மத்திய அரசாங்கம் தான் நடத்த முடியும், மாநில அரசாங்கத்திற்கு இந்த அதிகாரம் இல்லை. அப்போது ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு மத்திய அரசாங்கம் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும், அதை நோக்கி நாங்களும் காத்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னும் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கம் இல்லை பார்க்குறீங்க வந்து மற்ற மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையுமே அந்த இது எடுக்கிறாங்க. அது மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்கிறாங்க. ஆமாம், எடுத்து இவ்வளோ மக்கள் எங்களுக்கு இந்த பிரிவில் உள்ளவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது அறிக்கையாகவே இருக்கிறது. அதே போல தான் தமிழ்நாட்டிலே நீங்கள் அந்த அறிக்கையை கொடுங்க அப்படிங்கிறோம். நீங்கள் எடுங்க, ஏன் எடுக்க முடியாது? இல்லை எங்களுக்கு மேலே மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு அனுமதி தரமாட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மாநில அரசுக்கே வந்து அனுமதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது, ஐ மீன் பெர்மிஷன் இருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி தொடர்ந்து அதை வலியுறுத்துகிறார். நீதிமன்றமும் அதை இல்லைன்னு சொல்லல, தடை போடலை. ஆனால் மாநில அரசு இதை வந்து தாராளமா இதே ஒரு விளக்கத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுக்கும் பெரிய எதிர்ப்பு குரல்கள் இல்லை. சில வாரங்களுக்கு முன்னால் இது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் இந்த கருத்து தெரிவிச்சாங்க. மீண்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான பேச்சுகள் அப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மக்கள் நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி போராடிட்டு இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன பலன் கிடைக்கும்? எல்லா மக்களுக்குமே பலன் கிடைக்கும். அதான் அன்புமணி ராமதாஸ் பதிவு செய்கிறார். எல்லா மக்களுக்குமே பலன் கிடைக்கும். சமூகத்திற்கான மட்டுமல்ல, அனைத்து சமூகத்திற்காக தான். இப்ப சாதிவாரி கணக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள, அதாவது வன்னியர் சமுதாய மக்கள் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பெர்மிஷன் இது கேட்கற சொல்றாங்களா? இல்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஆனா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இது தொடர்பான பேச்சு எழும்போதெல்லாம் என்ன பொதுவா என்ன ஒரு கருத்து முன்வைக்குதுன்னா,
இவர்கள் இதை வந்து இவர்கள் சாதிக்காக கேட்கிறார்கள், இவர் சாதிக்காக கேட்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அது எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வந்துட்டு ஒரு பொதுவான கட்சி. அந்த கட்சியவே இவங்க சாதிய கட்சியாக மாற்றினாங்க. அப்போ அவங்க கேட்கும்போது அது சாதியாக தான் போகுது. இதே வந்துட்டு இப்போ இது ஏன் இது விடுதலை சிறுத்தை கட்சி கேட்டால் நீங்கள் அதை மாதிரி சொல்லுவீங்களா? அவங்க சாதிக்காண்டி மட்டும் கேட்பீங்கன்னு சொல்லுவீங்களா? இன்னொன்று நல்லா கேளுங்க, அப்படியே சாதிவாரி கணக்கு எடுத்தாலும் இப்போ வந்து சென்னை மாநகரத்தில் வந்துட்டு பறையர்களை வந்து ஆதி திராவிடர்கள்னு சொல்லிட்டு தான் சாதி சென்டரில் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு பறையர்கள்னாலே தெரியாது, நாங்கள் ஆதி திராவிடர் தான் சொல்லுவாங்க. இதே தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தென் மாவட்டத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம், நாங்கள்லாம் எங்களுடைய சாதி சென்டர்லாம் வந்து பறையன்னு சொல்லி இருக்கும். பறையன், பறையர், ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அப்போ இதுலேயே வந்து கேட்கும்போது சென்சஸ்லேயே உங்களுக்கு இந்த பிரச்சனை வரதானே செய்யும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் இதில் வந்து நஷ்டப்பட போகிறதும் நாங்கள் தான். ஆனால் அதையும் தாங்கள் துச்சமாக நினைத்து தான், ஆனால் நீங்கள் கணக்கு எடுங்க, ஒட்டுமொத்தமாக எஸ்சி கேட்டகரிங்கிற ஒரு கேட்டகரியில் நாங்கள் அடங்கியிருந்தோம் இல்லைங்களா? அதனால தான் நாங்கள் அந்த இதை எடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதை கூட தமிழக அரசு எடுக்காது. இந்த வருஷம் இல்லை, இன்னும் நீங்கள் எத்தனை வருஷம் நம்ம முச்சந்தில் நின்று கத்திட்டு இருந்தாலும் தமிழக அரசு அடுத்த ஆண்டு மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு நடத்தியே ஆகணும் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் இது சாத்தியம் மக்கள் தொகை நம்ம கேட்கல. அதுக்கு பிறகு தானே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்றாங்களே. ஏன்னா பழைய ஸ்டேட் பழைய ரெக்கார்ட்ஸ் ஜெனரல் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நோக்கி நகரலாம் அப்படின்றத மத்திய அரசு கூட இது குறித்த கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் இல்லையா? இப்போ அவங்க கணக்கு எடுத்துருந்தாங்க, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாதிவாரி கணக்கு எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷன் நேரத்தில் வந்து அந்த மாதிரி நாங்கள் கணக்கெடுக்க முடியாது நீங்கள் சொல்லிட்டு நழுவிடுவீங்க. அதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன் வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடியே ஓடுவீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஆட்சிக்குள்ளே வந்திருக்கிறோங்கன்னு பழையபடி ஒரு உருட்டுவீங்க. கரெக்டு தானே? அதுக்கப்புறம் அப்படியே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்குவீங்க, அந்த பிரச்சனைக்கு பின்னாடியே நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது இந்த அவங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த மே மாதமே எடுத்துருக்கலாம். ஏன் எடுக்க முடியாது? அதுதான் மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது தான் சொல்லிட்டாங்களே, ஏன் அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க? திமுக அரசுக்கு வேண்டுமென்றே கடுமையான நெருக்கடிகளை உங்களை போல இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து நெருக்கடி ஏற்படுத்திட்டே இருக்காங்க. எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நலன் தரக்கூடிய எல்லா திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அப்படி இருக்கும்போது கூட தேவையற்ற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து சரியில்லைன்னே சொல்கிறாங்க அப்படின்றது தரப்பு விளக்கமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எப்படி பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்காங்கிறதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. ஏன் அந்த சந்தேகம்? மாநில தலைவர் உடைய படுகொலை என்னாச்சு பார்த்தீங்களா? ஒரு மாநில தலைவருக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, ஒரு மாநில தலைவருக்கு உளவுத்துறைங்கன்னு ஒன்று இருக்கும், அந்த உளவுத்துறை போதிய ரிப்போர்ட்டு கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படி கொடுக்கவே இல்லை? ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலை இன்னைய வரைக்கும் பேசக்கூடிய பொருளாக தானே இருக்குது. அது 1008 விமர்சனங்கள் வந்துகிட்டே தானே இருக்குது. பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சில பேர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒருபோது நாங்கள் ஆதரிக்க நடவடிக்கை சொல்றேன் கலையரசன் எதுவுமே எடுக்கலன்னு சொல்றீங்களா? அது இல்லாமல் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஆக்ஷன் தானே. என்ன சார் ஆக்ஷன்? உங்களால் வந்து ஒரு அக்யூஸை கூட்டு போயிட்டு இந்த இடத்துல தான் பொருள் இருக்குது அதை எடுங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு போதிய பாதுகாப்பு அந்த ஏன் நீங்கள் உங்களால் போக முடியல? ஒரு அவன் அந்த இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிறான், அவன் கையால் தான் நீங்கள் தோண்டி சொல்லி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணி ஃபயரிங் பண்ண சொல்லுவீங்களா? என்கவுண்டர் எப்படி சார் நம்ம அதை ஆதரிக்க முடியும்? இடையில கூட சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவனை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. மிகப்பெரிய வந்துட்டு இப்போ நம்ம ராம்குமார் கொலை வழக்கு சென்ட்ரல் நம்ம புழல் சிறையில் ராம்குமாரோடைய கொலை வழக்கு நடந்தது. அதுவும் வந்துட்டு அதிமுக ஆட்சியில் நடந்தது. அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் துள்ளுனீங்க? பென்னிக்ஸ் ஜெயராஜோடைய ஜெயில் லாக்அப் டெத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ பொங்குனீங்க? உடனடியாக நீங்கள் வந்துட்டு இது வந்து ராஜினாமா பண்ணணும், எடப்பாடி அவர்களே கட்சியை விட்டு விலகு, பதவி விட்டு விலகு, முதலமைச்சர் பதவி விட்டு விலகு, நீங்கள் அவ்வளோ பண்ணீங்க. சமீபத்தில் நம்ம சேத்பட்டு காவல் நிலையத்தில் ஒரு குதிரை அந்த பீச் ஓரத்தில் இருக்கிற அந்த இளைஞன் படுகொலை நடந்தது, லாக்அப் டெத்து. அதை பற்றி யாராட்டும் பேசுகிறாங்களா? அதே சமீபத்தில் அதே போல தான் தென் மாவட்டத்தில் எத்தனையோ படுகொலை நடக்கிறது. அதை நீங்கள் சாதியாக மாற்றுறீங்க. அதை நாங்கள் ஒருபோதும் சாதிய படுகொலைன்னு நாங்கள் அதை சொல்ல மாட்டோம். அதை சாதிய படுகொலையாக நீங்கள் மாற்றுறீங்க. மக்களை வந்து நீங்கள் திசை தானே திருப்பித்துறீங்க. இதில் என்ன நீங்கள் சட்டம் ஒழுங்கு இது பண்ணுறீங்க? இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்தில் இப்படியான இது நடக்கக்கூடாது. ஆனால் இது நடப்பது இயல்பு தானே. கொள்ளை என்பது ஒரு மாநிலத்தில் நடப்பது என்பது இயல்பு தானே சார். கொலைக்காக சட்டம் ஒழுங்கே சரியில்லை, சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விமர்சனம் இல்லையா சார்? சட்டம் ஒழுங்கு சார், சட்டம் அப்புறம் எதுக்கு சார் காவல்துறை இருக்கிறது?
சட்ட ஒழுங்கை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தானே காவல்துறை இருக்கு. பாதுகாப்பு கேட்கலாம், தந்து கொண்டு தான் 7 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இருக்கிற இடத்துல நீங்க நாங்க வந்து வெறும் 4 லட்சம் போலீஸ் தான் காவல்துறையினர் தான் இருக்கோம், நாங்க எப்படி பாதுகாப்பு காவல்துறையை நீங்க மேம்படுத்துங்க. எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காண்டி கஷ்டப்படுறாங்கல்ல, வேலை வாய்ப்பை கொடுங்க. ஏன் அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் செய்யாம கண் துடைப்பே நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? இல்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை நாங்க சொல்றோம் சார். இந்த நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ ஒரு இந்த பையன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றது பொதுவாக வைக்கின்ற வாதமா, இல்லை அங்கங்கே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு சொல்றீங்களா, இல்லை ஒரு அரசியல் ரீதியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் காவல்துறையில் வைக்கப்படுகிறது, எல்என்டோவில் தலையிடுறாங்க, லோக்கல் பொலிட்டீஷியன்ஸு ஆளும் கட்சியை சேர்ந்த நபர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது கடந்த ஆட்சியை ஒப்பிடும்போது அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க. கண்டிப்பா சார். ஒன்றும் இல்லை, இப்போ வடபழனியில் ஒரு லேண்டை வந்துட்டு ஆக்குபை பண்ண போய் அண்ணன் பிரபாகரன் எம்எல்ஏ அவர் பேர் வெளியே வந்துச்சு இல்லைங்களா? வெறுக்கம்பாக்கம் எம்எல்ஏ, வலசரவாக்கம் எம்எல்ஏ அவர் பேர் தான் வெளியே வந்தது. ஒரு வழக்கறிஞர் பேர் வந்தது. 20 பேர் கொண்ட வழக்கறிஞர்கள் போயிட்டு அந்த இடத்த வந்துட்டு இப்போ பொசிஷன் எடுக்கிற அதை தான் ஆக்குபை பண்ண பார்க்குறாங்க. அது பிரச்சனையாகிறது. அந்த எம்எல்ஏ வந்து பேர் வெளியே வருகிறது. அந்த எம்எல்ஏ வந்துட்டு பேர் இல்லைன்னா அந்த எம்எல்ஏ வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து சொல்லியிருக்கலாம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் இப்போ வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கிறார்? சரி, எத்தனையோ வந்துட்டு என்கிட்ட ஒரு பட்டியலே இருக்குது. அந்த நம்ம சமூக ஆர்வலர்கள் படுகொலை, எத்தனை பேர் படுகொலை நடந்துகிட்டு இருக்கிறது. ஏன் நம்ம திருநெல்வேலியில் நம்ம ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐங்க அவருடைய படுகொலையிலேயே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரே இறக்குறதுக்கு அவர் மறைவுக்கு முன்னாடியே அவர் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க கனிம வளை கொள்ளைக்கு. அப்போ இதில் சட்ட ஒழுங்கு எங்கே இருக்கிறது? ஒரு காவல்துறை அதிகாரியே ஒரு படுகொலைக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ நம்ம வந்து இதில் எங்கே நீங்கள் சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேசுகிறப்ப நம்ம வந்துட்டு கேள்விக்குறியாக ஆக்காமல் இருக்க முடியும்? நான் கேட்கலாம், ஒரு காவல்துறை பண்ணதுக்கு நீங்கள் எல்லாமே இது பண்ணுறீங்களா, எல்லாருமே அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு. கண்ணகி நகரில் ஒரு பையன் தப்பு பண்ணால் அந்த கண்ணகி நகரையே நீங்கள் தவறாக தானே சித்தரித்து வச்சுருக்கீங்க. கண்ணகி நகர்னாலே இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே கஞ்சாக்காரி அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லம் ஏரியா பையங்கன்னு சொல்லிட்டு எங்களை எவ்வளோ சினிமா துறையிலையுமே எங்களை வந்துட்டு நீங்கள் இழிவு தானப்படுத்துறீங்க சார். நாங்களா சார் அங்கே போய் நாங்கள் இருக்கிறோம் ஸ்லம்மில் இருக்கிறோன்னு சொன்னோம்? எங்களை ஸ்லம்மில் இருக்க வச்சதே நீங்கள் தானே சார், ஆட்சியாளர்கள் தானே சார். இவ்வளோ தூரம் எங்களை நெருக்கடி கொடுத்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை நாங்கள் சொன்னால் மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருகிறது? சட்ட ஒழுங்கு சரியில்லை சார் எல்லா ஆட்சி நீங்கள் சொல்லாததா சார்? ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு ஃபுல்லாகவே சட்ட ஒழுங்கு சரியில்லை நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் இருக்கும்போது அந்த தவறுகள் நடக்கும்போது நாங்கள் சொல்கிறதுல என்ன தப்பு? நீங்கள் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் வேறையா சார்? சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை கலையரசன். அதன் மீது நியாயமான விமர்சனங்கள் அரசாங்கம் செவிசாய்த்து தான் ஆக வேண்டும். மாநில உரிமைகள் தொடர்ந்து மத்திய அரசால் பறிக்கப்படுகிறது. இதற்காக தான் நாங்கள் இப்போ சமீபத்தில் கூட தமிழக அரசாங்கம் மாநில உரிமைகளை காப்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு உத்தரவிட்டிருக்காங்க. தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குறிப்பாக இந்த மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று திமுக தொடர்ச்சியாக போராடி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் ஒரு பகுதி நடவடிக்கையாக அந்த ஒரு உயர்மட்ட குழு ஒன்றையும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அமைத்திருக்கிற தமிழக அரசு. இதை எப்படி பார்க்கலாம் இந்த தமிழக அரசு தங்கள் நகர்வை? கண் துடைப்பாக தான் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் தான் மிகப்பெரிய ஏ டீம் பி டீம்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ளே பிரிவை உண்டாக்குறீங்க, எதை பேசினாலும் இது பண்ணுறீங்க. சரி, ஓகே, நீங்கள் இப்போ அப்படி நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு என்றைக்குமே நாங்கள் செவி சாக்க மாட்டோம், நாங்கள் அவர் சொல்கிறது எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எதுக்கு அந்த குழு? நீங்கள் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு அந்த குழுவை உருவாக்குறீங்க? நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சார். இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக என்ன சார் டயக்னோஸ் பண்றதுக்காக நீட்டு, கச்சத்தீவு விவகாரம், மீனவர் கச்சத்தீவை பத்தி திமுக பேசலாமா சார்? நிறைய விஷயங்கள். கச்சத்தீவை பத்தி திமுக பேசலாமா சார்? கச்சத்தீவை பத்தியும் பேசக்கூடாது, அதே மாதிரி நீட்டை பத்தி பேசுறதுக்கூடியதுக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தது, நீங்க காங்கிரஸோட தான் கூட்டணியில் இருக்கீங்க. சரி, அதை அமல்படுத்துறது பாஜகவா இருக்கலாம், நீங்கள் தான் விடுறீங்க, அவங்க அதை அமல்படுத்திட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டால் நீட்டுக்காண்டின்னு இதேமாரி கச்சத்தீவுங்கிங்க. சரி, கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இந்த குழுக்களை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? ஏன் நீங்கள் முதல்ல கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அதை வச்சு உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்காண்டி ஏதாட்டும் ஒன்று பேசணுங்கிறதுக்காண்டி நீங்கள் என்னன்னாலும் சொல்லுவீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போமா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு அந்த குழு? இல்லை, இப்போ இது தொடர்பான இந்த செயல்பாடு அல்லது பேச்சு வந்து எப்படி பார்க்கலாம் கலையரசன்? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த காய்கள் நகர்த்தப்படுகிறதா?
ஏன் இவ்வளவு நாள் அந்த குழு உருவாக்கவே இல்லை? இப்போ சரி, சமீபத்தில் இது எல்லாமே மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இப்போ இப்போ நீங்கள் கூட சொல்லக்கூடிய கருத்துக்கள், நம்ம விவாதிக்கக்கூடிய கருத்துக்கள் மக்கள் அறிந்திராமல் இருக்கிறதா? இதை எவ்வளோ காலமாக மக்கள் சார், பேசிட்டே மக்களை தான் இருப்பீங்க. நீங்க வந்து சிந்திக்க இது விடாம வந்து நம்ம வச்சிருக்கீங்க. முன்னாடி சொன்னது போல் நம்ம சிறு வயதிலிருந்து நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் ஆட்சி கட்டளில் மாறி மாறி இவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர்களை பேசுவது, அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை பேசுவது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போது இந்த கச்சத்தீவு விவகாரம், நீட் எல்லாமே கூட இந்த 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் அப்படின்னு ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும் தான். இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் கேட்குறேன். சார், மக்களை வந்து தான் நீங்க சிந்திக்க விடாமே பண்ணிட்டீங்களே சார். பொருளாதாரம் கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் தான் என் வீட்டில் நாளைக்கு சோறு பொங்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்களை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. எனக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்குமா? நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கறது, ஓடுறதுக்கு எனக்கு நேரம் இருக்குமா? சொல்லுங்க சார். நான் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போகிற இடத்துல நான் அதை யோசிக்க முடியுமா? நான் என் வேலையை பார்ப்பேனா? அப்போ அந்தளவுக்கு என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறது யார்? பணக்காரா இன்னும் பணக்காரனா சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறான். கஷ்டப்படுற நாங்கள் அடுத்த வேலை சோத்துக்காட்டி ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரமே ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது. நாங்கள் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர இவங்க உருட்டெல்லாம் எங்களால் கவனிக்க முடியல. திமுக அரசாங்கம் பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அதிமுக பாருங்கள் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த நீட் விவகாரத்தை மத்திய அரசாங்கத்திடம் சொல்லி அதை வந்து நீட்டு விளக்க கொண்டு வாங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி நோக்கி இந்த கேள்வி முன்வைக்கிறார் சட்டமன்றத்தில். அப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இங்கே திமுக எதிர்க்குது, இங்கே அதிமுகவோட பாஜக கூட்டணி சேருது. இது எப்படி பார்க்கலாம்? பாஜக அதிமுகவுடைய கூட்டணி வந்து அவர் வந்து அவருடைய பலம் தெரியாமல் கூட்டணிக்கு போயிட்டாங்க. அதிமுக தன்னுடைய பலத்தை உணராமல் பாஜக சேர்ந்து விட்டதோ? இது மேடு என்பதும் தெரியாமல் பள்ளத்தில் போய் விழுந்துட்டாங்க. மேடுன்னு இருக்குது, பள்ளமும் இருக்குது. மேட்டை சூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் அவர் பள்ளத்தை சூஸ் பண்ணிட்டு பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டார். சரிங்களா? நான் அவர் கடந்து இப்போ சொன்ன மாதிரி தான், நீங்கள் இடி ரைடு வந்தால் வந்துட்டு போட்டு ஒரு பொலிட்டிக்கல் அலைன்ஸ் தான். திமுக அகற்றப்பட வேண்டும், திமுகவை அகற்றுவது தான் எங்களுடைய நோக்கம். அதை கடந்து வேற எந்த கொள்கை கோட்பாடிலும் சமரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதிமுக. சார், இப்போ அந்த கூட்டணியை வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய மாதிரி இது வந்து திமுக, அதாவது இத்தனை ஆண்டு காலமாக வந்து இது திராவிட மண்ணு, பெரியாருடைய மண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படிங்கும்போது பிஜேபி உள்ளே வந்தால் மதவாதத்தை உருவாக்கும் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு அதாவது ஹிந்து இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு தான் கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க, இஸ்லாம் மக்கள் இருக்காங்க. கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாம் மக்களும் பிஜேபி ஆதரிப்பாங்களா? ஆதரிக்க மாட்டாங்க. நீங்கள் ஆதரிக்காமல் போகும்போது நீங்கள் அவர் கூட கூட்டணி வைக்கும்போது உங்களுக்கு ஓட்டு விழுமா? ஓட்டு விழாது. கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க? எப்படி நீங்கள் திமுக விரட்டுவீங்க? பிஜேபி மேலே உள்ள அதிருப்தி இருக்கிறவங்க யாருமே அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ ரியல் ஃபேக்ட் 2026 எலெக்ஷன் என்ன தெரியுமா சார் நடக்கும்? திமுகவுக்கு உழ வேண்டிய ஓட் பேங்க்கு, அதாவது ஓட்டுகள் வந்து அப்படியே திமுகவுக்கு தான் விழுவும். திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? நாம் தமிழருக்கு போடுவாங்க, டிவிகே இப்போ புதுசாக இருக்க டிவிகேக்கு போட்டுருவாங்க, வந்துட்டு சில பேர் நோட்டாக்கு போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது வாக்குகள் சிதறப்படுகிறதா? இந்த வாக்குகள் சிதறப்படும் போது டிஎம்கேக்கு உழ வேண்டிய ஓட்டு டிஎம்கேக்கு தான் விழும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே தான் 2026 எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க. அதுபோல் அதிமுக பாஜக வாக்கும் அவங்களுக்கு தானே போகும். ஆமாம். இப்போ அவங்களும் ஒரு சாலிடான வாக்கு அங்கே வச்சிருக்காங்களா? உங்கள் லாஜிக் பிரகாரம் பார்த்தது சார், லாஜிக் பிரகாரம் பார்க்குறீங்கன்னா சார், திமுகவுடைய ஓட்டை அவங்க அப்போவுமே இப்போ வரைக்குமே அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க சார். அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த 33% வாக்குமே அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது 33% போக பேலன்ஸ் இருக்கிற சதவீதங்கள் இது பாதி அது பாதியாக தானே போகும் இல்லைங்களா? அதிமுகவுக்கு பாதி விழுவும், டிவிகேக்கு தனியாக விழுவும், அதே மாதிரி நாம் தமிழருக்கு விழ வேண்டியதெல்லாம் விழுவும். அப்படிங்கும்போது திமுகவுடைய மெஜாரிட்டி வாக்குகள் மெஜாரிட்டியாக தானே இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு வலுசேர்க்கும்ன்றீங்க. மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் திமுகவுக்கு. இது வந்து திமுகவை வீழ்த்துவதாக நினைத்து திமுகவை வளர விட்டாங்க. இதுதான் உண்மையிலே ஏடிஎம்கே பெற்ற மிகப்பெரிய ஒரு தவறு. இதே இப்போ ஏடிஎம்கே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் இவங்க எல்லாருமே, அதாவது சார் ஒருத்தரை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா எதிரி வந்து பலசாலியாக இருந்தால் நம்ம வந்து ஒன்றாக சேரணும். ஒரு குச்சியை ஈஸியாக உடைச்சிடலாம், ஆனால் ஒரு குப்பை, பெரிய குப்பை நம்மளால் ஈஸியாக உடைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மிக ஆலமரமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் திமுகவை நீங்கள் தோக்கடிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் இவங்க மேலே உள்ள அதிர்ப்பு, அவங்க மேலே உள்ள அதிர்ப்பு, அவங்க மேலே அதிர்ப்பு, இந்த அதிர்ப்புகள் சிதறி வாக்குகள் சிதறதான். நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்கிறார், நான் தனித்து தான் போட்டி அப்படின்றதுல தெளிவாக உறுதியாக இருக்கார். ஒருவேளை தாவேக்காவும்
தாவேகா கூட்டணி மோடில் தான் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னதாக பாஜக இணைந்துவிட்டதுனால அதிமுக நோக்கி நகர முடியாத நிலையில் இருக்கிறது தாவேகா. அதனால் அவர்கள் தனிமைப்பட்டு உள்ளார்கள். தாவேகா ஒருவேளை கூட்டணிக்குள்ளே வரும்னு இப்போ சொல்கிறீங்களா? தாவேக்காலாம் வந்தால் நலம் என்று நீங்கள் சொல்வதை புரிந்து நான் கொள்ள என்ன சொல்றேன்னா முடிகிறது. சார், இப்போ வந்துட்டு ஒண்ணே ஒன்று தான் சார், நான் தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன், அதாவது மக்களுடைய மனநிலையிலிருந்து நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக வந்துட்டு தாவேகா கூடயும் நாம் தமிழர் கூடயும் இவங்க எல்லாருமே கூட்டணி வைத்திருக்கணும். இவங்க எல்லாருமே கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு டிஎம்கே அதாவது திமுகவை ஈஸியாக வீழ்த்தி விடலாம். அந்த அவங்களுடைய ஓட்டு வங்கி அவங்க 33% சார், இவங்க மிச்ச பேலன்ஸ் இருக்கிற 70 சம்திங் இவங்கள தான் ஜெயிப்பாங்கல்ல சார். அப்படிங்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக வெற்றி இடத்தை நோக்கி பயணித்துக்கிடுவாங்க, இவங்க தோந்துருவாங்கல்ல. பார்க்கலாம் கலையரசன், நம்ம பொறுத்திருந்து நிறைய நகர்கள் அடுத்தடுத்து இருக்கும், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார்.